Hello friends, welcome to Mrs. Stitch Blouses, Fashion Designing and Aari Embroidery ரெண்டுக்குமே direct and online classes நான் எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி கோர்ஸோட ஃபீஸ் மத்த டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் Aari Embroideryல wooden stand சேல்ஸ் பண்றேன். 1100 ரேட் வரும். ஸ்டாண்ட் மட்டும் உங்களுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்ல Aari மெட்டீரியல்ஸோட சேர்த்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். நீங்க வந்து என்னோட ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்ல வெளியில எங்கயாவது கத்துக்கிட்டு இருக்கலாம். யாரா இருந்தாலும் மெட்டீரியல்ஸ் மட்டும் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம். இத பத்தின இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படினா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு कांटेक्ट பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலரா நம்ம சேனல்ல வந்து பிரைடல் ப்ளவுஸ் வீடியோஸ் நான் நிறைய போட்டுட்டு இருக்கேன். நான் என்னென்ன பிரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணிருக்கேன், அதுல என்ன டிசைன் பண்ணிருக்கேன், அதுவும் வந்து ஒரு பிகினரா இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ளவுஸ்ல என்னென்ன ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி எப்படிலாம் டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அதே வரிசையில இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரைடல் ப்ளவுஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த பிளவுஸோட பேக் நெக் டிசைன். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் பிளவுஸ்ல நம்ம கோல்டன் கலர் வச்சு என்ன ஒர்க் பண்ணாலும் ரொம்ப கிராண்டா தெரியும். ஸோ இந்த பிளவுஸ் அதே மாதிரி தான், ஃபுல் பீட்ஸ் ஒர்க் பாத்தீங்கன்னா பயங்கர அட்ராக்டிவா தெரியும் இந்த ப்ளூ கலர்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வந்து ஒரு 2-3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லேயர் வந்து சுகர் பீட்ஸை வச்சு அப்படியே வந்து லோடு ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸோ இந்த லோடு ஸ்டிச் பாருங்க, எம்போஸ்டு சுகர் பீட்ஸ் லோடு. ஸோ இது வந்து நல்லா கிராண்டா தெரியும் நெக்கோட ஸ்டார்டிங்ல. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் கேப் வரலும் வந்து சுகர் பீட்ஸ் போட்டுட்டு உள்ளுக்குள்ள வந்து மோத்தி பீட்ஸ் வந்து அப்படியே ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மோத்தி பீட்ஸ் வந்து வாட்டர் ஃபில்லிங் டைப்ல ஃபில் பண்ணிட்டு ஈக்குவல் கேப்ல பிங்க் கலர் ஸ்டோன் போட்டுட்டு அதோட அவுட்டர் லேயர்ல சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிங்க் கலர் தான் வந்து இந்த ட்ரெஸ்ஸோட சாரி, இந்த பிளவுஸோட சாரியோட கலர், அதனால அதை அப்படி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் புட்டாஸ் வந்து இந்த உள்ளுக்குள்ள உள்ள ஸ்டோன், அதோட அவுட்டர் லேயர் சுகர் பீட்ஸ் அங்கங்க கொடுத்துருக்கேன். இதே சேம் டிசைன் தான் இந்த பிளவுஸோட ஸ்லீவ்லயும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவுமே வந்து எல்லா பிளவுஸுமே சாரியோட பிளவுஸ் வரும்போது அந்த பிளவுஸ்ல வந்து பார்டர் இருக்கும். நம்ம இந்த பார்டர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த சாரிக்கான பிளவுஸ் இதுதான் அப்படின்றது மேக்ஸிமம் தெரியாது. ஸோ தனியா ஒரு துணி எடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். அந்த பார்டரோட ஸ்டிச் பண்ணாதான் நல்ல கிராண்டா இருக்கும். இந்த பார்டர் மேல பண்ணக்கூடிய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பீட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப கிராண்டா தனியா தெரியும். பார்டர் மேல வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் பண்ணோம் அப்படின்னா அந்த அளவுக்கு தெரியாது. வெறும் ஜரி த்ரெட்ல பண்ணோம் அப்படின்னா தெரியாது. ஸோ இந்த மாதிரி பீட்ஸ்ல பண்ணும்போது ரொம்ப கிராண்டா தெரியும். ஸோ பேக் நெக்ல என்ன ஒர்க் பண்ணணும் அதே சேம் ஒர்க் ஸ்லீவோட எண்ட்லயும் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அங்கங்க வந்து புட்டாஸும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஷன் டிசைனிங் அண்ட் ஆரி எம்ப்ராய்டரி ரெண்டுக்குமே டைரக்ட் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இன்னும் ஃபர்தரா டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.